உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெசாக்கை முன்னிட்டு யாழில் 20 கைதிகளுக்கு விடுதலை. நாட்டை உலுக்கிய கோர விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. குழந்தையை காப்பாற்ற போராடிய தாய். மனதை உருக்கும் சம்பவம். யாழில் மாணவனை தாக்கிய ஆசிரியர், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். போர் பதற்றம், பதிலடி கொடுப்போம், பாகிஸ்தானை எச்சரிக்கும் பிரதமர் மோடி. இனி விரிவான செய்திகள். வெசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு பூராகவும் 388 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மாணவனை தாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட ஆசிரியரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டுக்கோட்டை சித்தங்கேணி பகுதியில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் வகுப்புக்கு வருகை தரும் மாணவர் ஒருவர் பட்டப்பெயர் கூறி அழைத்ததாக தெரிவித்து மாணவனை ஆசிரியர் வகுப்பு வேளையில் அடித்து தாக்கியுள்ளார். இந்த நிலையில் மாணவனின் பெற்றோர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கமைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இதன்போது கைது செய்யப்பட்ட தனியார் கல்வி நிலைய ஆசிரியரை எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானதில் காயமடைந்து 44 பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். கொத்மலை பிரதேச வைத்தியசாலை, நுரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, பேராதனை, கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த விபத்து சம்பவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் குழந்தையை காப்பாற்றுவதற்காக தாயொருவர் போராடி தனது உயிரை விட்ட சம்பவமானது மிகவும் மனதை உருக்கும் விடயமாக அமைந்துள்ளதாகவே பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவு செய்து வருகின்றனர். இலங்கைக்கான வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 4 வருடங்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளமையினால் வாகன இறக்குமதி துறையினர் நன்மையடைந்து வருகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளது. வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயற்பட வேண்டியது அவசியம் என்று இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிக இறக்குமதி வரிகள், வெளிநாட்டு நாணயத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை மற்றும் ஸ்திரமான நீண்டகால கொள்கைகளின் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையின் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அமைச்சரவையில் மாற்றம் செய்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் உயர்மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. பல்வேறு இன சமூகங்களையும் பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் அமைச்சரவையில் பதவிகள் வழங்குவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த திருத்தங்கள் செய்வது குறித்து இதுவரையில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அமைச்சரவையில் மாற்றம் செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து உயர்மட்ட அடிப்படையிலான கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டால் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் சுட்டால் நாங்களும் சுடுவோம், தாக்கினால் நாங்களும் தாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உப ஜனாதிபதி JD வான்ஸுடன் தொலைபேசியில் பேசிய போதே பிரதமர் மோடி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை.
இயல்பு நிலையில்தான் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் யாரும் மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா ஏற்காது. எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு இந்தியா பதிலடி கொடுப்பதில் புதிய வழக்கம் ஏற்பட்டுள்ளது. இனி எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் அதிக விலை கொடுக்க நேரிடும். மேலும் தீவிரவாதிகளை ஒப்படைப்பது குறித்து பேசினால் பேசுவதற்கு தயார் என்று கூறியுள்ளார். இதேவேளை ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை என்று இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெசாக்கை முன்னிட்டு யாழில் 20 கைதிகளுக்கு விடுதலை. நாட்டை உலுக்கிய கோர விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. குழந்தையை காப்பாற்ற போராடிய தாய். மனதை உருக்கும் சம்பவம். யாழில் மாணவனை தாக்கிய ஆசிரியர். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. வாகன இறக்குமதி குறித்து வெளியான தகவல். அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். போர் பதற்றம். பதிலடி கொடுப்போம், பாகிஸ்தானை எச்சரிக்கும் பிரதமர் மோடி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.